ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புடவையிலேருந்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. புடவையிலேருந்து ஒரு டாப் தைச்சு தாங்கன்னு. அதை வந்து நம்ம வந்து அளவு டாப்பு, லைனிங்கு எல்லாம் எடுத்துக்கிட்டோம் ரெடியாக. இப்போ வந்து நம்ம லைனிங்கை வந்து 4ஆக மடித்து அந்த ஓப்பன் சைடு வந்து நமக்கு எதிர்பக்கமும், மடிப்பு சைடு வந்து நம்ம பக்கமும் பார்த்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் துணியை. இப்போ அளவு டாப் எடுத்து நம்ம டாப்போட உயரத்தை எடுத்துக்கலாம். உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து உயரம் வந்துட்டு நம்ம கரெக்டாக இந்த ஷோல்ட்ரு பகுதியிலேருந்து வச்சு பார்க்கும்போது கரெக்டாக 37 இன்ச்சு வருது. இப்போ பாடி சுற்று பார்த்துக்கலாம். கரெக்டாக 21 இன்ச்சு வருது. இந்த 2 அளவும் இதில் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம வந்து இந்த 37 இன்ச்சை உயரமாக வச்சுக்கலாம். இப்போ அதில் ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். நார்மலான 1 அடி ஸ்கேல் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக கட்டிங் போடலாம். இப்போ நம்ம அதையும் கட்டிங் அந்த மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ வந்து நம்மளோட பாடி சுற்று 21 இன்ச்சு இருந்தது, அதை 2ஆக போட்டாக்கா 10 இன்ச்சு வருது. அந்த 10 நம்ம அங்கே மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ ஆம்கோலோட சுற்று பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி பார்த்தா கரெக்டான அளவு வந்துடும். ஷோல்டரோட அகலத்தை பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு இப்போ நம்மளோட கழுத்தோட அகலம் வந்து ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டருக்கு விட்ட 3 இன்ச்சு இருந்ததில்ல, அதில் வந்து அரை இன்ச்சு தையலுக்கு பிடிக்கிறதுக்கு விட்டுட்டு 4 இன்ச்சாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஆம்கோல் ரவுண்டு வந்துட்டு 10 இன்ச்சு வருது. நம்ம அதுக்கு வந்து ஹைட்டு வந்து 6 இன்ச்சு இப்போதைக்கு வைக்கலாம். பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை வந்து பாக்ஸ் போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அதை ரவுண்டு போட்டு வரைஞ்சிக்கலாம். அப்படியே வரைஞ்சிட்டு இப்போ செக் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச்சு தான் வருது, நமக்கு இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து நம்ம ஆம்கோல் வரையும் போது மட்டும் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஈஸியாக இருக்கும். நம்ம முதலே இப்படி செக் பண்ணும்போது நம்ம கட்டிங் போடுறதுக்கு முன்னாடியே 1க்கு 2 வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிங் போடுங்க. கட்டிங் போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து செக் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக 9.5 வருது. தச்சு முடித்தோன்னா நமக்கு 10 இன்ச்சாக வரும். நம்ம ஆம்கோல் ரவுண்டுக்கே வந்துடும். இப்போ வந்து நம்ம ஒரு 2 புள்ளிக்கு உள்ளே தள்ளி நம்ம இந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து உள்ளே தள்ளி நம்ம மார்க்கிங் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்ம அதையும் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்மளோட டாப் எடுத்துக்கலாம். டாப் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த அக்குள்லேருந்து இந்த ஓப்பன் சைடு வரையும் வச்சு பார்க்கலாம், இந்த இடுப்போட அளவு எவ்வளோ இருக்குன்னு. அந்த அக்குள்கிட்டேருந்து இடுப்பு வரைக்கும் நமக்கு மூடின மாதிரி வரும்ல, அந்த இடத்துக்கிட்டேருந்து எவ்வளோ 14 இன்ச்சு இருக்குது. இந்த 14 இன்ச்சை நம்ம ஷோல்டர் மார்க்கிங் பண்ணினாலும் அந்த அக்குள் பகுதியிட்டேருந்து அங்கே வச்சு நம்ம அந்த 14 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ சைடு ஓப்பன் வந்து ஒரு ரஃபாக ஒரு செக் பண்ணிக்கலாம், அது எவ்வளோ இருக்குன்னு. நம்ம இப்போ கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே, நம்ம ஒரு ரஃபாக ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது இல்லை, அதனால் வந்து செக் பண்ணிக்கலாம். 17 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கலாம். தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 17 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கலாம். இருக்குது கரெக்டாக. இப்போ வந்து நம்ம வந்து அதையும் பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து பட்டெக்ஸ் சுற்று எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 22 இன்ச்சு இருக்குது. இப்போ அந்த 22 2ஆக போட்டாக்கா நமக்கு வந்து 11 இன்ச்சு வரும். இப்போ அந்த 11 வந்துட்டு நம்ம வந்து இங்கே மார்க்கிங் பண்ணிக்கலாம். நம்ம சைடு ஓப்பன் விட்டு எடுத்துக்கிட்டேருந்து மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்மளோட டாப்பு வந்து எடுத்துக்கலாம். டாப் எடுத்துக்கிட்டு கீழே பாட்டத்தில் வந்து எவ்வளோ ஓப்பன் வருதுன்னு பார்க்கலாம். 24 இன்ச்சு வருது. இப்போ இந்த 24 2ஆக போட்டால் 12 இன்ச்சு. அந்த 12 இன்ச்சு தான் கீழே பாட்டத்தில் நம்ம 1 இன்ச்சு தையல் கூட்டமில் அந்த இடத்துக்கிட்ட வைக்கிறோம். இப்போ வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி டாப்பை வச்சு பண்ணும்போது நம்ம டாப்பில் இருக்கிற அளவுலேயே நம்ம தைக்கலாம். கஸ்டமருக்கு டாப்பு கரெக்டான அளவு டாப்பு கொடுத்துட்டு அதை நீங்கள் ஒரு கேட்கணும், செக்கிங் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்டுட்டு நம்ம வந்து இப்போ அடுத்து என்ன பார்க்குறோன்னா நம்மளோட ஷோல்டர்லேருந்து அந்த அக்குள் பகுதியிலேருந்து நம்ம ஓப்பன் சைடு வரைக்கும் சென்ட்ரல் மார்க் பண்ணி நம்ம கொஞ்சம் இடுப்பு ஷேப்பு கொஞ்சம் வளைவாக எடுத்துக்கலாம். நம்ம அதுலேருந்து கொஞ்சம் சென்டர் பகுதி எடுத்தாலே அந்த கரெக்டான ஷேப் கிடச்சிரும். வேறு ஒன்றும் சிம்பிளாக இருக்கணும் தான் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன். டாப்பை வச்சு நீங்கள் பாருங்கள், ஈஸியாக தைக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்து கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம அந்த தைக்கிறதுக்கு உள்ள ஃபியூச்சரில் பிரித்து விட்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விடணும்ல, அது ஒரு 1.5 இன்ச்சுக்கோ 1 இன்ச்சுக்கோ விட்டுக்கலாம். அதுக்கு மேலே விடாதீங்க. விட்டிங்கன்னா அந்த சுருக்கடிக்கும், இந்த சைடில் வந்து சுருக்கடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ முன்கழுத்தும் பின்கழுத்தும் பார்த்துக்கலாம். முன்கழுத்து வந்து 5.5 இருக்குது. இப்போ பின்கழுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அது வந்து 3.5 இருக்குது. நமக்கு பின்கழுத்து வந்து 3.5 இருக்குது. இப்போ வந்து நம்ம அதையும் வந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நம்ம மார்க் பண்ணுங்க. 5.5 பார்த்தோம் முன்கழுத்து. இப்போ வந்து அதை வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6ஆக வச்சுக்கலாம். முன்கழுத்து வந்து 6 இன்ச்சு. முன்கழுத்து இறக்கமாக இருக்கும். பின்கழுத்து வந்து 3.5 இன்ச்சு. இப்போ அதுலேயும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம வந்துட்டு 4ஆக வச்சுக்கலாம். 4 இன்ச்சு. இந்த மாதிரி நம்ம தையலுக்கும் இதில் எல்லாத்துக்குமே தையலுக்கும் சேர்த்து தான் விட்ருக்கோம்.
இப்போ வந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு நமக்கு என்ன ஷேப்பு கழுத்து வேணுமோ இந்த இதுலேருந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு ரவுண்டு கழுத்துன்றதுனால ரவுண்டே வரைஞ்சிக்கிட்டேன். இவ்வளோ தான். நம்ம ஈஸியாக மார்க்கிங் பார்த்தோம். பார்த்து கட் பண்ணிக்கலாம். பின் கழுத்துலேருந்து கட் பண்ணுங்கள், முன் கழுத்தை விட்டுருங்க. பின் கழுத்துலேருந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா முன் கழுத்து வந்து நல்லா இறக்கும், அதனால் வந்துட்டு தனித்தனியாக வெட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்டு, ஷோல்ட்ரு எல்லா பகுதியும் வெட்டிக்கிட்டோம். இந்த மாதிரி நம்மள்கிட்ட ஒரு ஓல்டு சாரீ இருக்குன்னா நம்ம அதை வந்து இந்த மாதிரி தைக்கும் போது வந்துட்டு நமக்கும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். நிறையா மெட்டீரியல் வாங்கி நமக்கு செலவும் இழுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஏதாவது வேஸ்ட்டு சாரீ இருந்துன்னா குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ தைச்சி போடுங்க. அப்போ தான் கஸ்டமர் பார்த்துட்டு வந்து நான் ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போ நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம், அங்கங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம். நம்ம தையல் குட்ட அளவு, ஓப்பன் விட்ட அளவு எல்லாம் மார்க்கிங் பண்ணும்போது நம்ம வந்து துணியில் வச்சு தைக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து தனியாக எடுத்துகிட்டு முன்கழுத்தை மட்டும் வெட்டிக்கலாம். பின்கழுத்தை எடுத்துட்டோம். இப்போ முன்கழுத்தை மட்டும் வெட்டிக்கலாம். இப்போ கையை எடுத்துக்கலாம். கையை வந்துட்டு நம்ம கீழே வந்து 1 இன்ச்சுக்கு மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு போட்டு மார்க்கிங் பண்ணுற மாதிரியே இப்போ நம்ம வந்து உயரம், கை சுற்று, ஆம்கோல் சுற்று இது 3த்தையும் மார்க்கிங் பண்ணிட்டு இப்போ எடுத்துடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ கோடு போட்டு அப்படியே லைட்டாக வளைஞ்ச மாதிரிக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ அவ்வளோதான். நம்மளோட கை மார்க்கிங்கும் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் தையலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு விட்டு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். சுடிதாருக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு விடலாம் தாராளமாக. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா வந்துட்டு சுருக்கடிக்கும். அதனால தான் நம்ம வந்து அளவாக விட்றோம் துணி. இப்போ வந்து நம்ம வந்து அங்கே நம்ம தைக்கிறதுக்கு தேவையான இடத்தெல்லாம் வந்து அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புடவை எடுத்துக்கலாம். புடவை எடுத்துகிட்டு நம்ம சுடிதார் டாப்புக்கு எவ்வளவோ தேவைப்படுதோ அதை நம்ம வெட்டி கிழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்மளோட ஒரு பகுதி எடுத்து துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கோம். நம்ம எப்படி லைனிங் மடித்து போட்டோமோ அதே மாதிரி மடித்து போட்டுக்கிட்டு இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளோட லைனிங்கை போட்டு வெட்டிக்கலாம். 1 இன்ச்சு தள்ளியே நம்ம வெட்டிக்கலாம். இது பூனம் சாரின்ற போது நமக்கு வந்து கொஞ்சம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பத்தாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா மிச்சம் இருக்கிற பேலன்ஸை வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வெட்டி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்மளோட கையை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து மடித்து வச்சுக்கலாம். இந்த இன்னொரு பார்ட்டியும் போட்டு மடித்து தனித்தனியாக தான் எடுத்துருக்கோம். தனித்தனியாக வச்சு அதையும் மடித்து போட்டு நம்ம தைக்கும் போது பார்த்துக்கலாம். அடுத்து இங்கே 4ஆக போட்டிருக்கோம். அதனால் 2 பக்கமுமே நமக்கு இதில் இருக்குது. இப்போ மடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம கையை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கிட்டோம். இப்போ போட்டுக்கிட்டு இப்போ அதுக்கும் 1 இன்ச்சுக்கு தள்ளி நம்ம மார்க்கிங் பண்ணி இது வந்து லைனிங் வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம தைக்கும் போது ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு தள்ளி நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். நம்மளோட கட்டிங் வேலை ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கிட்டோம். சுடிதாருன்ற போது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தைச்சி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.